இன்ஸ்டாகிராம், யூடியூப் மட்டும் இல்லாம பின்ட்ரெஸ்ட் மூலமாகவும் அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த பின்ட்ரெஸ்ட்னா என்ன? அதுல எதுக்கு யூஸ் ஆகுது? அது எப்படி அப்டேட் மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிறத டீடைலா வந்து ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விதமான அப்டேட் மார்க்கெட்டிங் வீடியோஸ் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ்புக்கில் எப்படி இன்கம் ஏர்ன் பண்றது, யூடியூப் மூலமா எப்படி வந்து அப்டேட் மார்க்கெட்டிங் பண்றது, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி எப்படி அப்டேட் மார்க்கெட்டிங் பண்றது, நிறைய விதமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபியூ வீடியோஸ் மட்டும் தான் பின்ட்ரெஸ்ட் பயன்படுத்தி எப்படி வந்து வீடியோஸ் வந்து போறதுன்னு பார்த்துருப்போம். பட் அதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து கிளியர் பண்ற விதமாக தான் இன்னைக்கான வீடியோ வந்து இருக்க போகுது. பின்ட்ரெஸ்ட், இந்த பின்ட்ரெஸ்ட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதுல எப்படி வந்து டிராஃபிக் வந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது விஷுவல் கண்டென்ட் வந்து தேடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரக்டா கூகுள்ல போய் தேடுவோம். ஸோ அதே விஷயத்தை ஏதாவது விஷுவலா பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப்ல போய் தேடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்கு. நம்ம இதுதான் வந்து பண்ண போறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் பின்ட்ரெஸ்ட்டுக்குமே நம்ம ஏதாவது விஷுவல் கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பின்ட்ரெஸ்ட்ல வந்து எடுக்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் இருக்கு. இந்த பெரிய ஹாலில் எனக்கு நிறைய விதமான டெக்கரேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அப்ப எனக்கு எந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா எனக்கு வந்து வீடு பார்க்க அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வரணும். அதுக்கு போய் என்னால் கூகுளில் வந்து படிக்க முடியாது, யூடியூப்ல போயிட்டு தேட முடியாது. ஆனா அந்த டிசைனை நம்மளால பின்ட்ரெஸ்ட்ல வந்து பார்க்க முடியும். என்ன ப்ராடக்ட்டா அங்க நான் வந்து வச்சா நம்மளோட வீடு அழகா இருக்குங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி எனக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன், எனக்கு ஒரு போஸ்டர்ஸ் தேவைப்படுது, ஆனா எப்படி பண்ணணுங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா நான் பின்ட்ரெஸ்ட் போகலாம். எப்படி வந்து போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், என்ன கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி டிசைன்ஸ் வந்து இருக்குங்கிறத நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போறோம். இதுக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. அதாவது ஆக்சுவலா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனில ப்ராடக்டோ சர்வீசஸோ அதை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதை நாம டிராஃபிக் மூலமா ஒருத்தவங்களை செல் பண்ணும்போது, நம்மளோட அப்டேட் லிங்க் மூலமா செல் பண்ணும்போது அவங்க பை பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அடுத்து நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்ப பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமா அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது. பின்ட்ரெஸ்ட்டை நம்ம ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்த போறோம், அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் கிடையாது. அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் என்ன? அமேசான் இருக்கு, வி கமிஷன்ஸ் இருக்கு, ஆங்கரோ இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ நம்ம பின்ட்ரெஸ்ட் மூலமா டிராஃபிக் கொண்டு செல் பண்ண போறோம். இதுதான் கான்செப்ட். அது எப்படி பண்றது? நான் இப்போ ஓரளவு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் டெமோ போவோம், உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஸோ எடுத்துகிட்டு டெமோ போனோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓரளவு சொல்லிடுறேனே. இப்போ பின்ட்ரெஸ்ட்ல பின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பின்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜஸையோ இல்லை வீடியோஸை ஏதாவது ஒன்று அங்கே மிங்கிள் பண்ணிட்டு அதில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எதாவது நோட் பண்ண போகிறோம். அதில் ஒரு லிங்கை வந்து கொடுக்க போகிறோம். அந்த லிங்க் தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கான அஃபிலியேட் லிங்க். ஸோ டேரக்ட் அஃபிலியேட் லிங்க் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கு ஒரு லேண்டிங் பேஜோ இல்லை பிளாகோ இல்லை வெப்சைட்டோ சம்திங் ஏதாவது ஒன்றில் நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பிளாகு அந்த ஒரு வெப்சைட்டோட லிங்கை நம்ம இங்கே பின்ட்ரெஸ்ட்ல கொடுக்க போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு டிராஃபிக் அதிகமாக கிடைக்கும், நிறைய சேல்ஸ் கிடைக்கும், நிறைய கமிஷன்ஸ் கிடைக்கும், நிறைய இன்கம் கிடைக்கும். இதுதான் வந்து மெயின் திங்ஸ். பின்ட்ரெஸ்ட்ல ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 போஸ்டர்ஸ் நீங்க ரெகுலரா வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன கேட்டகரி நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய விதமான கேட்டகரி இருக்கு. ஃபேஷன் இருக்கு, குக்கிங் சம்பந்தமா நிறைய இருக்கு, டெக்கரேஷன்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கேட்டகரி இருக்கு. இதுல உங்க நிச்சயம் என்ன மாதிரியான ப்ராடக்டா நீங்க செல் பண்ண போறீங்க அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே ரிலேட்டடா அதிகமான கீவேர்ட்ஸ், அதிகமான டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க பின்ட்ரெஸ்ட்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதுல இருந்து லீடு கிடைக்கும். அந்த லீடு அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்க போவாங்கன்னா கரெக்டா உங்க லேண்டிங் பேஜ் போவாங்க. அதாவது உங்க அப்டேட் லிங்க் எங்க பேஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேஜ் போவாங்க. அந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ண போறாங்க. உங்களுக்கு கமிஷன்ஸ் அப்படின்னு கிடைக்க போகுது. இதுதான் சிம்பிள் விஷயம். இதை நம்ம டெமோவா பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். நான் ஆல்ரெடி அமேசானோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அமேசான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க அமேசான்ல என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ல அமேசான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதிகமான பேர் வந்து ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற செப்பரேட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் அமேசான்ல வந்து ஹோம் டெக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து இதோட லிங்க் ஏதாவது நான் ப்ரொமோட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு டெக்கரேஷன்ஸை வந்து வால்ல மாட்டுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. இப்போ இதை தான் வந்து நான் ப்ரொமோட் பண்ண போறேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 199. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் எங்க இருக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா கெட் லிங்க்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க அப்டேட் லிங்க்குக்கான 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்னு ஷார்ட் லிங்க், இன்னொன்னு ஃபுல் லிங்க்.
நீங்க ஷார்ட் லிங்க் யூஸ் பண்றது ரொம்பவே பெட்டர். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இப்போ இந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நமக்கு லேண்டிங் பேஜ் ஒன்று வேணும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டோ இல்ல ஒரு பிளாகரோ ஏதோ சம்திங்ஸ் வேணும். பட் நான் வந்து பிளாகர் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறனால பிளாகரை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ பிளாகர் நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க போறேன். எப்படி கொடுக்கறது அப்படின்னா ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் ChatGPT கொடுத்து இந்த இமேஜ் இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஆர்டிக்கல் ரைட் பண்ண சொல்றேன். இது சூப்பரா வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே வந்து காப்பி பண்ண போறோம். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம டைரக்டா பிளாகர்ல போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம். காப்பி பண்ணி இப்போ பிளாகர்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஹெட்டிங்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு லேண்டிங் பேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அந்த ப்ராடக்டோட இமேஜையும் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நம்ம காப்பி பண்ண பாத்தீங்களா இந்த லிங்க் நம்ம காப்பி பண்ண இந்த அஃபிலியேட் லிங்க், இந்த அஃபிலியேட் லிங்கையுமே இந்த ஆர்டிக்கலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஆர்டிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு இந்த ஆர்டிக்கிளுக்கான லிங்கை வந்து நீங்க செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. இங்க ஷேர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் லிங்க் கிடைக்கும். இந்த ஆர்டிக்கல் லிங்க் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு இந்த ஆர்டிக்கலை ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ண போறோம். எப்படி பின்ட்ரெஸ்ட்ல பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த நம்ம காப்பி பண்ண பாத்தீங்கன்னா லிங்க், அந்த லிங்க் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் எங்க போய் நம்ம எடுக்குது அப்படின்னா ஒண்ணுல இதுலயே கிடைக்கும். இதுலயே வந்து பின்ட்ரெஸ்டுக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ChatGPT அழகா கொடுத்துரும். அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்ல எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ ப்ராடக்ட் நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். இங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு அமேசானோட அஃபிலியேட் லிங்கை நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பப்ளிஷ் பண்றேன். இப்போ யாராவது சர்ச் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அஃபிலியேட் லிங்க்குள்ள வருவாங்க. அதை போயிட்டு பை பண்ணும்போது நமக்கு கமிஷன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து மேட்டர். இதுதான் வந்து நம்ம ரெகுலரா பண்ண போறோம். இந்த மாதிரி போஸ்டிங்க ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 பண்ணுங்க. கரெக்டான டைட்டில், கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்க ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு லீடு வந்து வரும். அந்த லீடை ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஏர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே गाइस, இந்த ஒரு வீடியோல பின்ட்ரெஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி மணி ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்த்திருந்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா அந்த ரிப்ளை பண்றேன். நீங்க என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம்ல டே டு டே நடக்கக்கூடிய நிறைய விதமான விஷயங்களை வந்து உங்களை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அடிஷனலா ஏஐ டூல் பத்தி நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தாராளமா வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு அஃபிஷியல் சேனல் இருக்கு டெலிகிராம்ல. ஸோ டெலிகிராம்லையும் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளம் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஏபி விஜயா ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டைம் பார்க்குறேன். அது ஒரு டாட்டா, பை பை.